உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏற்கனவே நிச்சயதார்த்தப்ப அந்த மகேஷ் காணா போனான்ல, அப்போ அந்த டிரைவரை தானே மாப்பிள்ளையை ஏற்றிக்கிட்டு மோதிரம் போட சொன்னா. இப்பவும் அந்த டிரைவரை மாப்பிள்ளையாக்குற பிளான்ல தான் இருப்பா. அப்ப மகேஷ் தான் மாப்பிள்ளைங்கிற நம்ம பிளான் அவ்வளவுதானா? சந்திரா, அவசரப்படாத. கல்யாணம் மகேஷுக்கும் ரேவதிக்கும் தான் நடக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது எப்படிங்க முடியும்? அக்கா தான் வேற மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணி வச்சிருக்காளே. உங்க அக்கா இருந்தா தானே வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா. அவளையே தூக்கிட்டா. என்னங்க சொல்றீங்க? ஆமா சந்திரா, உங்க அக்கா இருந்தா தானே பிரச்சனை. அவ இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நாம எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தலாம்ல. அதுக்காக என்ன பண்ண போறீங்க? சாமுண்டீஸ்வரிய கடத்திட வேண்டிதான். என்ன சொல்றது? சரியா வருமா? என்னங்க கடத்திடலான்னு சர்வசாதாரணமா சொல்றீங்க? வேற வழியே இல்ல சந்திரா. நாம நினைச்சது நடக்கணும்னா உங்க அக்காவை கடத்தியே ஆகணும். வேற வழி இல்ல. சரி, நீங்க சொல்ற மாதிரி அக்காவை கடத்திட்டாலும் ரேவதி எப்படி அம்மா இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா? அவ முடியாதுன்னு சொல்லுவாளே, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நீதான் அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அது இதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். அதுலதான் உன் சாமர்த்தியமே இருக்கு. நீ மட்டும் அவளை சமாதானப்படுத்திட்டா போதும், கல்யாணம் நல்லபடியா நடந்துடும். சரி, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அக்காவை கடத்த முடியலன்னா அப்ப என்ன பண்றது? அவளை கடத்த முடியலன்னா என்ன, அந்த டிரைவர் பயல கடத்திட வேண்டியதான். டிரைவரா? என்னங்க சொல்றீங்க? டிரைவரை கடத்துறதா? நீங்க பாட்டுக்கு அக்காவை கடத்துறேன் டிரைவரை கடத்துறேன்னு சர்வசாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் சந்திரா. மகேஷ் ரேவதி கல்யாணம் நடக்கணும்னா ஒண்ணு உங்க அக்கா இருக்க கூடாது, இல்ல அந்த டிரைவர் இருக்க கூடாது. யாராவது ஒருத்தர் இல்லனா கூட நாம நினைச்சதை சுலபமா சாதிச்சிட முடியும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.